இங்க ஒரு கணவனும் மனைவியும் கோவிலுக்கு போயிட்டு வெளியே வரும்போது அவங்க கையில இருக்க உணவை அங்க உட்கார்ந்து இருக்க ஒரு பெரியவர்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. உடனே அந்த பெரியவர், என்னுடைய பசியை தீர்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. அந்த குரலை கேட்ட உடனே இவரு ஷாக் ஆகி நிக்கிறாரு. ஏன்னா அந்த குரல் பல வருடங்களுக்கு முன்பு காணாமல் போன அவருடைய அப்பா குரல் மாதிரியே இருக்குது. உடனே அவருடைய மனைவி, ஏன் நிக்கிறீங்க, வாங்க போலாம்னு சொல்றாரு. அதுக்கு அவரு, அந்த குரல் என்னுடைய அப்பா குரல் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு, அவர் எப்படி உங்க அப்பாவாக இருக்க முடியும்? அவர் தான் நம்ம வீட்டுல இருந்த நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டாரு. அவர் இங்கெல்லாம் வரமாட்டாரு, வாங்க போலாம்னு சொல்றா. உடனே இவரு, நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அந்த பெரியவர் இந்த பையனுடைய அப்பா தான். உடனே இவரு மூஞ்சில மாஸ்க் மாட்டிக்கிட்டு அந்த பெரியவர் கிட்ட போறாரு. உடனே அந்த பெரியவர், என்னால இந்த சாப்பாட்டை கொடுக்க முடியாது, நான் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது, தயவு செஞ்சு இந்த சாப்பாட்டை கேட்காதீங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. உடனே இவரு, நான் உங்ககிட்ட சாப்பாட்டை திருப்பி கேட்கறதுக்காக வரல, உங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும், இந்த வயசான காலத்துல இங்க ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு குடும்பம் இல்லையா, மனைவி மகன் யாரும் இல்லையான்னு கேட்கிறாரு. உடனே இந்த பெரியவர், எனக்கு ஒரு மகனும் மருமகளும் இருக்கிறார்கள், ஆனால் என்னுடைய மருமகள் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாள்னு சொல்றாரு. உடனே இந்த ஆளு, நீங்க ஏதாவது தப்பு பண்ணி இருப்பீங்க, அதனாலதான் உங்களுடைய மருமகள் உங்களை வீட்டை விட்டு துரத்தி இருப்பாங்கன்னு சொல்றாரு. உடனே இங்க பெரியவர்,